வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.23 டிவைட் 6.3 by 3 யூசிங் ஏரியா மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 6.3 3 டிவைட் பண்ணி என்ன மாடல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏரியா மாடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6.3க்கு ஏரியா மாடலில் டயக்ராம் ஆயிரும். அப்போ 6.3 அப்படின்னு என்ன அர்த்தம், 6 ones இருக்குது, 3 10th இருக்கு. அப்போ 6 ones 3 10th இருக்க மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கலாங்களா. அப்போ நம்ம டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ 6 ones ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 10th டிவைட் பண்ணிக்கிறோம். 6 ones 3 10th இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஸோ டிவைட் பண்ண பெரிய பாக்ஸ் வந்து நமக்கு ஒன்ஸ் குறிக்குது, சின்ன பாக்ஸ் வந்து 10th குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ 1 ones 2 ones 3 ones 4 ones 5 ones 6 ones 10th பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. அப்போ 6.3 அப்படிங்கிறது வந்துச்சுங்களா. அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து 6.3க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வரைகிறோம். அப்போது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6.3 டிவைடட் பை 3 யூசிங் ஏரியா மாடல் அப்படின்ட்டாங்களா. இப்போ 6.3க்கு நம்ம வரைஞ்சாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா இது 3ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 6.3 என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பாருங்களேன். இங்கேயும் ஒரு 1 2 1 ஒரு 10th இருக்குது. அடுத்த ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 2 ones ஒரு 10th இருக்குது. அப்போ 2 ones ஒரு 10th. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 2 1 ஒரு 10th. அப்போ இந்த 3 ரோலையுமே எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குது. 2 ones ஒரு 10th இருக்குங்களா. அப்போ 3ஆ டிவைட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட். அப்போ 3ஆ டிவைட் பண்ணிட்டோங்களா. அப்போ வெவ்வேறு கலர் கொடுத்துக்கலாம். இது நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ கலர் கொடுக்குறாங்களா. ஸோ இது வந்து ப்ளூ கலர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெட் கலர், நெக்ஸ்ட் இதை வந்து ரெட் கலரில் கொடுக்குறோம். அடுத்த தேர்ட் ஒன் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாங்களா. ஸோ இப்போ க்ரீன் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர்லேயும் 2 ones ஒரு 10th இருக்குது, ரெட் கலர்லேயும் 2 ones ஒரு 10th இருக்குது, க்ரீன் கலர்லேயும் என்ன இருக்குது, 2 ones ஒரு 10th இருக்குங்களா. ஸோ அப்போ 6.3யை 3ஆல் 3 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். என்ன கலரு, ஒன்று ப்ளூ கலர்னு, ஒன்று ரெட் கலர்னு, ஒன்று க்ரீன் கலர்னு, 3 கலராக நம்ம பிரித்ததுக்கப்புறம் நமக்கு 3மே ஈக்குவல் என்ன கிடைக்குது, 2.1 கிடைக்குது. தேர்ஃபோர் அப்போ 6.3யை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2.1 தான் கரெக்ட் ஆன்சர். Example 1.24 sugarcane juice of 1.5 liter has to be shared equally among 5 members. What is the share of each member அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ கரும்பு ஜூஸ் இருக்குது எவ்வளோ அப்படின்னா 1.5 liter அப்படின்னா 1.5 liter இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா has to be shared equally அப்படின்னு என்னென்னா சமமாக பிரிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு, 5 மெம்பர்ஸ்க்கு பிரிக்கிறாங்க. இப்போ 1.5 லிட்டரை 5 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக பிரித்தாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஈச் மெம்பர். ஈச் மெம்பர் அப்படின்னா ஒருத்தருக்கும் எவ்வளோ ஷேர் கிடைக்கும். அந்த 1.5 லிட்டர் 5 பேருக்கு சமமாக பிரித்தாங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் இருக்கிறது எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, குவான்டிட்டி ஆஃப் சுகர் கேன் ஜூஸ். ஸோ மொத்தமாக எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்காங்க, குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ இருக்குது நம்ம கொஸ்டினில் 1.5 லிட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அடுத்து எத்தனை பர்சனுக்கு ஷேர் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 5 பேர்த்துக்கு. அந்த 1.5 லிட்டர் 5 பேர்த்துக்கு ஷேர் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ என்னது, நமக்கு டோட்டலாக 1.5 இருக்குது, எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறோம், 5 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோம். அப்போது நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஈச் மெம்பரோட ஷேர் தெரியணும் அப்படின்னா டோட்டல்ல இருந்து 5 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிருங்களா. அப்போ 1.5 லிட்டரை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி எழுதலாம், 1.5 டிவைடட் பை 5ன்னு எழுதலாம். பை 5நாலும் டிவைடட் பை 5நாலும் என்னது சேம் தான். நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் 1.5 இருக்குது, பாயிண்டில் இருக்கா. அப்போ 1.5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 15 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். ஏன்னா பாருங்கள் லாஸ்ட்லேருந்து 1 digit தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 1 digit தள்ளி பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணலாம், 15 by 10ங்களா. நம்ம ஆல்ரெடி 15 by 10 அப்படின்னு என்ன பண்ணுவோம், மேலே இருக்க 15 அப்படியே போட்டுப்போம், கீழே ஒரு 0 இருந்தால் 1 digit தள்ளி பாயிண்ட் வைப்போம் இல்லைங்களா. அப்போ 1.5நாலும் 15 by 10நாலும் என்னது சேம் தான். அப்போ இங்கே இருக்க 1.5 பதிலாக நம்ம என்ன எழுதுறோம், 15 by 10ன்னு எழுதுறோம். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட்டில் இருக்க டிவைட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அப்போ 1.5 எப்படி மாறிடுச்சு, 15 டிவைட் பை 10ன்னு மாறிடுச்சு. இங்கே 5 கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா டினாமினேட்டர் என்ன இருக்கிறது அர்த்தம், நியூமரேட்டர் மட்டும்தான் 5ன்னு இருக்கு. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா டினாமினேட்டர் என்ன இருக்கிறது அர்த்தம், 1 இருக்கிறது. அப்போ 5 by 1ன்னு மாற்றி வச்சுங்களா. அப்போ 15 டிவைட் பை 10 இங்கே என்ன இருக்குது, டிவைடில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, டிவைட் பை 5 by 1 இருக்குங்களா. அப்போ இங்கே இருக்க டிவைடை மல்டிப்பிளாக மாற்றணும் அப்படின்னா இந்த 5 by 1 எப்படி மாறிடும் அப்படின்னா
1/5 மாறிடும். ஸோ டிவைடில் இருக்கிறது மல்டிபிளை சேஞ்ச் பண்ணுவோம் என்ன ஆகும், தலைகீழ ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 5/1 என்ன ஆகிடும், 1/5 மாறிடும். இப்போ சேம் டேபிள் வருதான்னு பார்க்கலாங்களா. 5 டேபிளில் 1 டைம் 5, 5 3s என்ன வந்துடும், 15 வந்துடும். அப்போ என்ன வரும், நமக்கு 3/10 வந்துடும். ஸோ அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேலே 3 × 1 இருக்குது, கீழே மேலே 3 × 1 இருக்குது, கீழே 10 × 1ங்களா. அப்போ 3/10 வருது. ஸோ அப்போ மேலே இருக்க நம்பர் அப்படி போட்டு டிவைடட் பை 10 இருந்துச்சுன்னா 1 0 இருக்குங்களா. ஸோ இங்கே 10க்கு எத்தனை 0 இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பாங்களா. அப்போ 0.3. அப்போ ஈச் மெம்பர் ஷேர் ஒருத்தரோட ஷேர் எவ்வளோ அப்படின்னா 0.3 லிட்டர். ஸோ 300 மில்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் கிடைக்கும். தேர்ஃபோர் ஈச் மெம்பர் ஷேர், அதான கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மெம்பருக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்னா 0.3 லிட்டர் தான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.25. A car covers 16.8 km in 0.21 hours. ஒரு கார் வந்து என்ன பண்ணுதுங்களா, கவர் பண்ணது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 16.8 கிலோமீட்டர். எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா 0.21 ஹவர்ஸில் 16.8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் இன் 1 hour. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போது நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டிஸ்டன்ஸ் கவர்டு பை கார் கார் இன் 1 hour நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம், டோட்டல். ஸோ 16.8 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் போகுது, 0.21 மினிட்ஸில் போகுதுங்களா, ஹவர்ஸில் போகுதுங்களா. அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஸோ 1 hourல எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருங்களா. ஸோ டோட்டல் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் இன் 1 hour. நமக்கு 16.8 கிலோமீட்டர் வந்து 0.21 ஹவர்ஸில் போச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை கார் இன் 1 hour ஈக்குவல் டு 16.8 டிவைட் பை 0.21 எழுதலாங்களா. ஸோ அப்போ அந்த 16.8 டிவைட் பை அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 16.8 டிவைட் பை 0.21 மாறிடுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட்ல இருக்க டிவைட் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால என்ன பண்ணுறோம், இங்கே 16.8க்கு லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 168 டிவைட் பை 10ங்களா. எத்தனை லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0 ஆட் பண்ணிக்கணும், டிவைட் பை. ஸோ இந்த 0.21 லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 021 டிவைட் பை 100 வருங்களா. ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்ததுன்னா டிவைட் பை 10 போடணும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் டிவைட் பை 100 போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 168 டிவைட் பை 10 இருக்கு. இந்த செகண்ட் டிவைட்ல இருக்கிறது என்னவா மாற்றணும், மல்டிபிள்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிறது கிளி, கீழே இருக்கிறது மேலே தலைகீழா மாறிடும்னு சொன்னோமா. அப்போ 21 டிவைட் பை 100 எப்படி மாறிடும், அப்புறம் 100 டிவைட் பை 21 மாறிடும். 100 டிவைட் பை 21 அப்படின்னு மாறிடுங்களா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறேன், இங்கே இருக்க ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் பாருங்கள், 168 மேலே 168 × 10 இருக்கும், கீழே 1 × 21 இருக்குங்களா. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 168ஓட 10 மல்டிபிள் பண்ணால் 1618 கிடச்சிரும். டிவைட் பை 21 இருக்குமா. இப்போ இதை டிவைட் பண்ணுறோம், 21ஆல் 1680 டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 மட்டும் எடுத்து என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 21 டேபிளில் 16 வராது. அப்போ 168 எடுத்துக்கிறோம். அப்போ 21 × 5 போட்டு பார்க்கலாங்களா. 1 5 is 5, 5 2s are 10 தான் வருது. ஆனால் நமக்கு 168 இருக்கு. அப்போ 21 × 6 போடலாமா, 6 1s are 6, 6 2s are 12 தான் வருது. 21 × 7 போட்டு பார்க்குறோம், 1 7 is 7, 7 2s are 14 வருது. அதே 21 × 8 போடலாமா, 1 8s are 8, 8 2s are 16. அப்போ என்ன கிடைக்குது, 8 டைம் 168. அப்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 21 × 8 போடும் போது 168 கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். இந்த 0 கீழே இருக்கிறோம். 21 டேபிள் எத்தனை டைம் 0 வரும், 21 × 0 0ன்னு கிடைச்சிருங்களா. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 18 கிடைக்குது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன், ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை கார் இன் 1 hour, ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா இஸ் 80 கிலோமீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணும். Example 1.26. The perimeter of a regular polygon is 17.5 cm. Each side measures 2.5 cm. Find the number of sides of the polygon அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா டோட்டல், பாலிகான் அப்படின்னா நமக்கு 3 சைட்ஸ் இருந்தால் அது ட்ரையாங்கிள் சொல்லுவோம். 4 சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அது ராம்பஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி 5 சைட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். 5 சைட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்,
பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 6 சைடு இருந்துச்சு அப்படின்னா அது ஹெக்ஸாகன்னு சொல்லுவோம். 6 சைடு இருந்தது அப்படின்னா ஹெக்ஸாகன் சொல்லுவோம். 7 சைடு அப்படின்னா ஹெப்டகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ பாலிகன் அப்படின்னா எத்தனை சைடு இருக்குன்னு தெரியாது. அதோட பெரிமீட்டர் அப்படின்னா என்னது, இருக்கக்கூடிய எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதுங்களா, 17.5 சென்டிமீட்டர் கிடைக்குதுங்களா. ஈச் சைடு மெஷர் 2.5 சென்டிமீட்டர். ஒரு சைடு என்னங்கன்னா 2.5 2.5 2.5 இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு நமக்கு 2.5 அப்படி ஈச் சைடு மெஷர் அப்படின்னா எல்லா சைடுமே நமக்கு 2.5 சென்டிமீட்டர் இருக்கு. டோட்டலாக நான் இதை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 17.5 சென்டிமீட்டர் வருது. பெரிமீட்டர் அப்படிங்கிறது அவுட்டர் லென்த் தான். ஓகேங்களா, ஒரு சைடே ஆட் பண்ணுறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த பாலிகன் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ அந்த பாலிகனுக்கு 3 சைடு இருக்கா, 4 சைடு இருக்கா, 5 சைடு இருக்கா, 6 சைடு இருக்கா, 7 சைடு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் பாலிகன். ஸோ அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் பாலிகன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கொஷினில் கொடுத்துட்டாங்க. டோட்டல் எல்லா சைடையும் ஆட் பண்ணால் 17.5 சென்டிமீட்டர் டிவைட் பை ஒரு சைடு எவ்வளோ 2.5ங்களா. அப்போ 17.5 2.5 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா 17.5 அப்படிங்கிறது பெரிமீட்டர், அந்த பாலிகனோட பெரிமீட்டர் டிவைட் பை 2.5 அப்படிங்கிறது ஒரு சைடு. இதோட டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. அப்போ அதை எப்படி எழுதுவோம், 17.5 டிவைட் பை 2.5 எழுதுவாங்களா. ஸோ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தது அப்படின்னு என்ன எழுதுவோம், பாயிண்ட் ரிமூவ் பண்ணும்போது பை 10ன்னு போட்டுப்போம். இங்கே 2.5 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 25 டிவைட் பை 10ன்னு போட்டுப்போங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பில், ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் 175 டிவைட் பை 10 அப்படியே வச்சுப்போம். செகண்ட் இருக்கிறது என்ன பண்ணுவோம், டிவைடில் இருக்கிறத மல்டிபிளாக மாற்றணும் அப்படின்னா 25 பை 10 அப்படிங்கிறது 10 பை 25 தலைகீழாக மாறிடுங்களா. இப்போ இதை கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க 10ம் இங்கே இருக்க 10 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும் 10 டேபிளில் 1 டைம். மீதி என்ன இருக்கும் 175 டிவைட் பை 25 இருக்குங்களா. இப்போ இதை டிவைட் பண்ணுறோம். அப்போ 175 எதால் டிவைட் பண்ணோம், 25 டிவைட் பண்ணோம். ஸோ 17 எடுத்துக்க முடியாது. அது ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா 25 டேபிளில் 1 டைம் என்ன தான் வரும், 25 தான் வரும். அப்போ இங்கே 175 ஃபுல்லாக எடுத்துப்போங்களா. அப்போ 25 × 5 போட்டு பார்க்கலாம். 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 2s are 10 + 2 12ன்னு கிடைக்குது. அப்போ இது கிடைக்கல. அப்போ 6 டைம் போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 115 வருங்களா. 7 டைம் போட்டு பார்க்கலாம். 7 5s are 35, மீதி 3, 7 2s are 14, 15 16 17. அப்போ 25 × 7 175 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது டிவைட் பண்ண என்ன கிடைச்சது 7. அப்போ நம்ம கொஸ்டின் வந்து என்ன சொல்லிடலாம், therefore நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் பாலிகன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த பாலிகனுக்கு எத்தனை சைடு அப்படின்னா 7 சைடு இருக்குது. ஒரு சைடு 2.5 மெஷர்மெண்ட்டு. அந்த 7 2.5 2.5ன்னு 7 டைம் ஆட் பண்ணோம் அப்புறம் நமக்கு 1.75 அப்படிங்கிற ஆன்சர், 17.5 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.